ஓகே, அதே போல பாருங்க. என்ன செய்யலாம், நமக்கு இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷனை வந்துட்டு என்ன செய்யலாம், மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? பாருங்க, இதுல வந்துட்டு இருக்கும் பாருங்க, இங்க பாருங்க, ஹொரிசோண்டலா வேணுமா, ரொட்டேட் 90 டிகிரி, அதே போல ரொட்டேட் ஆல் 270 அப்படின்ட்டு என்ன செய்யலாம், நமக்கு டிரெக்ஷன்ஸை வந்துட்டு மாத்திக்கொள்ளலாம். இந்த இதெல்லாம் வந்துட்டு சம்டைம் நாம ஒரு சில இதில் ஒர்க் பண்ண போக்குல என்ன செய்யும், நமக்கு இது மிச்சமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இருக்கிற ஃபீச்சர்லாம் வந்துட்டு எப்படி என்ன செய்யலாம், நமக்கு இதெல்லாம் இந்த இருக்கிற டெக்ஸ்ட் டிரெக்ஷன்லாம் வந்துட்டு யூஸ் ஆகிருக்கும். பாருங்க, இதுல வந்துட்டு இதெல்லாம் ஆல்ரெடி சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, பாருங்க, ஹொரிசோண்டல் வேணுமா, ரொட்டேட், பாருங்க நீங்க ஹோவர் பண்ண பண்ண ஒவ்வொரு ஃபீச்சர்லையும் பாருங்க. ஒரு பாருங்களேன், நீங்க இங்கால சைட்ல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, வச்சிருக்கணும். ஸோ இதை வந்துட்டு நாம ஹோவர் பண்ண பண்ண பாருங்க, இதுல வந்துட்டு ஆட்டோ வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஓகே, நம்ம சில இதுகள் பார்த்துருப்போம், சில போஸ்டர் பார்த்துருப்போம், சில இதுகள் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த சமயத்துல வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, ஓரத்துல அல்லது பொட்டம் ஆஃப்ல அப்படி சம்டைம்ஸ் வந்துட்டு இப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, இப்படி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்துல எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சிருப்போம், நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். என்ன டிரெக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்படி இருக்க போகல என்ன செய்யும் இது, நம்ம ஃபுல்லா ஓவரால லாஸ்ட்டுக்கு என்ன செய்யும், ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு. ஃபுல்லா கடைசிக்கு நம்ம என்ன செய்வோம், செஞ்சு பார்ப்போம். ஃபுல்லாவே எல்லாம் இதுல மெயினான ஃபீச்சர்ல இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், கிரியேட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், ஷேப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதுல வந்துட்டு ஹோம் டேப்லேயும் வந்துட்டு என்ன செய்யுது, ஷேப்ஸ் இருக்குது. அதே போல என்ன செய்யலாம், நமக்கு இன்சர்ட் டேப்லேயும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், ஷேப்ஸ் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம் மாதிரிக்கும். பாருங்க, இங்க ஷேப்ஸ் இருக்குது. அதே போல இங்க இதுல வந்துட்டு இந்த வெர்ஷன்ல வந்துட்டு ஹோம் டேப்லேயும் வந்துட்டு ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாகவே விஷுவலோட ஒர்க் பண்ணுறதால ஏன்னு சொன்னால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு எங்கேஜிங் ஆகிக்கணுன்றதுக்காக வேண்டி வந்துட்டு என்ன செய்வோம், விஷுவல் எய்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு எட் பண்ணுவோம் நாம. இங்கே வெறும் டெக்ஸ்ட்டாக மட்டும் என்ன செய்ய மாட்டோம், எட் பண்ணி நம்மளோட ப்ரெசன்ட் பவர் பாயிண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ண மாட்டோம், ப்ரெசன்டேஷன் செய்ய மாட்டோம். வெறும் டெக்ஸ்ட்டாக இருந்தால் யாருமே வந்துட்டு யாரும் இன்ட்ரெஸ்ட் அடிக்க மாட்டாங்க. ஸோ நாம ஷேப்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், சில விஷயங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு காட்டலாம் ஈஸியாக. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நாம பார்ப்போம். சும்மா பாருங்க, இது ஒரு சன்னா இருக்குது. இதே இமேஜ் நம்ம வந்துட்டு இமேஜஸும் வந்துட்டு என்ன செய்யலாம், மெட் பண்ணலாம். ஸோ இமேஜஸை பார்க்க இமேஜஸ் மெட் பண்ணணும் நமக்கு தேவையானது போல. அதே போல் என்ன செய்யலாம், இந்த இருக்கிறத யூஸ் பண்ணி சில விஷயத்தை வந்துட்டு என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணி காட்டலாம். ஓகே, பாருங்க, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்ன இருக்குது. ஓகே,
ஷேப்ஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஒரு விஷுவலைடாவே வந்துட்டு என்ன செய்யலாம், நிறைய கிரியேட் பண்ணலாம். அது நம்மளோட தேவைக்கு ஏத்தாப்புல என்ன செய்யலாம், நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணிக்கொள்ளலாம் அதை. ஓகே, பாருங்க இப்போ ஒரு இந்த ஷேப்பை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சும்மா உதாரணத்துக்கு ஒரு இதை ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதே போல் என்ன செய்யலாம், நமக்கு ஷேப்ஸை யூஸ் பண்ணி எஃபெக்டிவான சில விஷயங்களை நமக்கு வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு கொள்றதுக்கு என்ன செய்யலாம், நம்ம இதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும். ஓகே, பாருங்க இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளவும் மேலும். பாருங்க இப்போ இந்த கிளவுட் வந்துட்டு மேகம் வந்துட்டு பின்னுக்கு போகணும் என்று நினைச்சு நம்ம நேரத்துல இருந்து அடிக்கிற தண்டை ஷேப் வந்துட்டு கிளவுடுக்கு பின்னுக்கு மறைஞ்சி இருந்துச்சு இல்லையா. இப்போ நாம என்ன செஞ்சோம், அதை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை அதே போல் திரும்ப பெக் கொண்டு அரேஞ்ச் ஆப்ஷனுக்கு வந்தோம்னு சொன்னா பாருங்க, பிரிங் டு ஃப்ரண்ட் இருக்குது, பிரிங் டு பேக் இருக்குது, பிரிங் ஃபார்வர்ட் இருக்குது, பிரிங் பேக்வர்ட் இருக்குது இல்லையா. பாருங்க சென்ட் டு பேக் கொடுத்ததோட என்ன செஞ்சுட்டு கிளவுடுக்கு பின்னுக்கு இந்த தண்டர் ஷேப் வந்துட்டு பெய்த்து. ஓகே, பாருங்க நம்ம ஷேப் அண்ட் இமேஜஸோட ஒர்க் பண்ண போக்கில் என்ன செய்யணும், அதில் அதுக்குரிய ஃபார்மட் டெப் ஒன்று வந்துட்டு ஒட்டோவா வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகி தரும். இப்போ இந்த இருக்கிற இமேஜ், இந்த இருக்கிற இதை வந்துட்டு ஷேப்ஸை வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி இதில் நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம உதாரணத்துக்கு இப்படி ஒரு இதை ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகே, இதே இது நம்ம ஒரு இமேஜ் ஒன்றும் என்ன செய்யலாம், ஒரு சூரியன் மேகத்தோடு சேர்த்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். ஆனால் பொதுவாகவே எல்லாரும் இமேஜோட லேசாக ஒரு டவுன்லோட் பண்ணி போட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி அதோட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், உங்களோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு என்ன செய்யலாம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்துட்டு செஞ்சு கொள்ள இயலும். பாருங்க அப்படி நம்ம என்ன செய்யலாம், ஷேப்ஸை யூஸ் பண்ணி ஃபவுண்டப்லே இங்கே ஷேப்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நமக்கு ஒர்க் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஃபைண்ட் ரிப்ளேஸ் செலக்ட் இதெல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சுப்போம், நம்ம இதில் பார்த்துருப்போம். ஓகே, ஃபைண்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு நாம ஒரு இது ஒன்றில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சிட்டீங்க, வெல்வெட்டுங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஷோப் ஒன்றை பற்றி நீங்கள் ஒரு இது எழுதி கிரியேட் பண்ணிக்கிங்க. அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருக்கீங்க, வெல்வெட்டுங்கிற ஒரு ஷோப்போட நேமை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே உங்களுக்கு அது அந்த நீங்கள் ஒரு ஸ்லைடில் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா, நிறைய ஸ்லைடில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லைடாக பார்த்து நம்ம வெல்வெட்டுங்கிறத என்ன செய்ய மாட்டோம், தேடி டிலீட் பண்ணிட்டு மாட்டோம். ஸோ எவ்வளோ வெல்வெட் இருக்கோ அதுக்கு நீங்கள் பேபி ஷேரமியோ இல்லாட்டி லக்ஸ்ன்ற ஒரு விஷயமா மாற்றணும்னு சொல்லி என்ன செய்யலாம், இந்த ஃபைண்ட் ஒரு ரிப்ளேஸ்ங்கிற விஷயத்த கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம், எட் பண்ணுவோம். ஓகே, பாருங்க நீங்கள் ஒரு ஃபுல் ப்ரெசன்டேஷன் ஒரு சோப் பிராண்டை பற்றி செய்கிறீங்கன்னா இப்போ அதில் வந்துட்டு ஃபுல்லாக வெல்வெட்டன் செஞ்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு வெல்வெட் அப்படின்றத வந்துட்டு வெல்வெட்டோட சேர்த்து உங்களுக்கு ஷோப் எட் பண்ணணும் இல்லை அப்படி என்ன மாலும் செய்யணும் சார், என்ன செய்யணும் உங்களுக்கு இதில் வந்துட்டு இப்போ பாருங்க. பாருங்க வெல்வெட்டன் இருந்தது, என்ன செஞ்சுட்டு வெல்வெட் ஷோப் பண்ணிட்டு இங்கே மாறிட்டு. ஓகே, அப்போ என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒட்டோவா ஒரு விஷயத்துக்கு பக்கத்தில் இன்னொரு வேர்ட் எட் பண்ணணும்னு சொன்னால் ஸ்ட்ரைட் எட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். அதே போல் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு பதிலாக வேறு எது எட் பண்ணணும்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக மாற்றவும் மேலும். இவ்வளத்தை வந்துட்டு உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், லக்ஷன் மாற்றினோம்னு சொன்னால் என்ன செய்யும், வெல்வெட் என்ன செஞ்சோம், லக்ஷன் மாற்றிட்டோம். ஓகே, பாருங்க அப்போ என்ன செய்யலாம், இந்த ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் வந்துட்டு
ஈஸியாக செய்யலாம். சம்டைம் நீங்கள் சில விஷயங்கள் காப்பி பண்ணுவீங்க, ஓகே. அதில் வந்துட்டு சில வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், இந்த வேர்ட் இல்லாமல் வேறு வேர்ட் வரலாம் அப்படின்ட்டு சம்டைம் சார் நீங்கள். எக்ஸ்கூஸ் மீ சார். ஓ, சொல்லுங்கள். சார் அந்த ஃபைண்ட திரும்ப கொஞ்சம் சொல்லி தாங்களேன் சார் கொஞ்சம். ஓகே, பாருங்க. இப்போ நாம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஓகே, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 2 3 இடத்து இருக்குது இல்லையா, ஓகே. பாருங்க, விடத்தையும் என்ன செய்ய போகிறோம். மைக்ரோசாஃப்ட் வந்து உண்டு. ஒரு பாருங்க, ஒரு அரௌண்ட் 3 பிளேசஸ்ல இருக்குது, ஓகே. நாம என்ன செய்வோம் சொன்னா, இப்போ இது மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் உங்களுக்கு மெட்டா வரணும் வைப்போம், ஓகே. இப்போ என்ன செய்வோம் சொன்னா, ஃபைன் கொடுத்தோம் சொன்னா, சரி, பாருங்க. பாப்போம். பாருங்க, நம்ம சரியா கரெக்டாக என்ன செய்யணும், டைப் பண்ணணும், ஓகே. நீங்க ஃபைன் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டோ நீங்க அதை வந்துட்டு இங்க டைப் பண்ணிட்டு ஃபைன் கொடுத்தீங்கன்னு சொன்னா, அது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ பண்ணும். எவ்வளத்தை இருக்குதோ அந்த இடமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ ஒவ்வொரு இடமா வந்துட்டு பாருங்க, ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்க கொடுக்க எவ்வளத்தை இருக்குதோ அவ்வளோத்த வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு காட்டிட்டே போகும். பாருங்க, ம், இது ஃபர்ஸ்ட் இடத்த காட்டுச்சு, ஓகே. எவ்வளோத்த மைக்ரோசாஃப்ட் அதே போல் ஃபைன் நெக்ஸ்ட் திரும்ப கொடுக்குறீங்க, வேற எங்க இருக்குன்னு கேட்குது, பார்க்குது. திரும்ப உங்களுக்கு 2வது இடத்த காட்டுது. ஃபைன் எக்ஸ் கொடுக்குறீங்க, திரும்ப உங்களுக்கு 3வது இடத்த காட்டுது. ஸோ வந்துட்டு என்ன செய்யலாம், இப்படி உங்களுக்கு எவ்வளோத்த இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ஃபீச்சரை ஃபைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும், ஓகே. இப்போ இதே இது நீங்கள் இந்த ஃபைண்ட் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வழங்கிச்சு தானே. பாருங்க, இப்போ மைக்ரோசாஃப்ட்ன்ற வேர்டு இப்போ ஒரு ஃபுல் நீங்கள் நிறைய இடத்த யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாது, இப்போ நம்ம பார்க்கறதுக்கு இடத்த ஈஸியாக விளங்குது. சம்டைம் என்ன செய்யாது, விளங்காது. நமக்கு எவ்வளோ எடுத்துட்டு நிறைய இடத்த யூஸ் பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்காது இல்லையா. அப்போ அந்த சமயத்தில் எவ்வளோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறா இடத்த இந்த இருக்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யும், ஓட்டோவாக வந்துட்டு விளங்கும், ரைட். இப்போ இதே இது உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ங்கிறது வேற நேம்ல வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், இந்த இருக்கிற ரிப்ளேஸ்ங்கிற விஷயத்த யூஸ் பண்ண இயலும், ஓகே. பாருங்க, ரிப்ளேஸ் கிளிக் பண்ணிட்டு இதுலயும் வந்துட்டு என்ன செய்யலாம், உங்களுக்கு எவ்வளோ இருக்கின்றத வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபைன் ஃபைன்லையும் பார்க்கலும் அதே போல ரிப்ளேஸ்ன்றதுலையும் பார்க்கலாம். உங்களுக்கு அதே இது திரும்பியும் ரிப்ளேஸ்ங்கிற ஃபீச்சர்லையும் வந்துட்டு என்ன செஞ்சீங்க, தந்துருங்க, ஓகே. இதே இந்த மைக்ரோசாஃப்ட்ன்ற விஷயம் வந்துட்டு பாருங்க, உங்களுக்கு வரணும் மெட்டான்னு வரணும்னு சொன்னா ஃபைன் வாட் நீங்கள் இதை நாம ஆல்ரெடி டைப் பண்ணியிருந்ததால் நம்ம டைப் பண்ணல, என்னத்தை ஃபைன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் ரிப்ளேஸ் வித் இது வந்துட்டு நம்ம எல்லாத்துல இருக்குது, வேர்டில் இருக்குது, எக்ஸலில் இருக்குது, எல்லா மைக்ரோசாஃப்ட் ஷூட்லேயும் வந்துட்டு இருக்குது, ரைட். அப்போ அதை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு என்னத்தை மாற்ற போகிறீங்களோ மைக்ரோசாஃப்ட்டுங்கிறத மெட்டாவா மாற்றணும்னு சொல்லிட்டு ரிப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னு என்ன செய்யும், நமக்கு என்ன செஞ்சிடும், ஓட்டோவா மாற்றி தந்துடும். பாருங்க என்ன சொல்லுது, பவர் பாயிண்ட் சேஜ் யூ யோர் ப்ரெசன்டேஷன் அண்ட் மேட் 3 replacements.
மூணு இடத்த வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் இருக்குது. அதை இடத்து அந்த மூணு இடத்தையும் என்ன செஞ்சிட்டோம், மெட்டான்னு சொல்லி மாத்திட்டோம்னு சொல்லி என்ன செய்யுது உங்களுக்கு மெசேஜ் தந்துட்டுது. ஓகே பாருங்க, இடத்த மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சு மெட்டாவாக மாறிட்டு, எங்கே மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சு மெட்டாவாக மாறிட்டு. ஓகே நீங்கள் இது சம்டைம் பெரிய இது ஒன்றில் நீங்கள் ஃபுல் ஸ்லைட் ஒன்று ஒர்க் பண்ண போகல, ஒரு அதே போல் உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகல, ஒரு வேர்டை ஃபுல்லாக மாற்றணுச்சுன்னா ஒவ்வொரு இடமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், போய் தேடி இது செய்ய மாட்டோம். அந்த சமயத்தில் இந்த இருக்கிற ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். மிச்சமே லேசி என்னத்தை மாற்றணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு மாற்ற வேண்டிய வேர்டை வந்துட்டு எட் பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக வந்துட்டு என்ன செஞ்சிடும், நமக்கு மாற்றிக்கொள்ளையில் மாறிக்கும். ஓகே இப்போ பாருங்க, மைக்ரோசாஃப்ட்ன்றதை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம், காட்டுதாங்க. ஓகே பாருங்க, we couldn't find what you were looking for. நீங்க என்னத்தை சர்ச் பண்ணீங்களோ அது வந்துட்டு உங்களோட மெஷின்ல வந்துட்டு என்ன உங்களோட ப்ரெசன்டேஷன்ல இல்லைன்னு சொல்லி சொல்லுது. பாருங்க, மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு வேர்ட் இல்லாம போய்த்து. பாருங்க இப்போ மெட்டான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். பாருங்க மெட்டா இருக்குது. ஓகே இதுதான் வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் விஷயம். ஓகே ஐடியா கிடைச்சிச்சா? விளங்கிச்சா? ஓம் சார் வழங்கிடுச்சு சார். ஓகே தேங்க்யூ, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓம் சார் ட்ரை பண்ண மாறிடுச்சு சார். ஓகே 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 அப்போ இது வந்துட்டு என்ன செஞ்சோம் நாம, ஷேப்ஸ் வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு யூஸ் பண்ணிடணும். ஓகே இப்போ அடுத்து வந்துட்டு என்ன செய்வோம் நாம, நமக்கு டேபிளும் வந்துட்டு கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம டாக்குமெண்ட்ல வந்துட்டு எப்படி வேர்ட்லேயோ அதே போல் நம்ம எக்ஸல் ஷீட்டில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணோமோ அதே ஸ்டைல் தான் இங்கேயும் டேபிளை ஈஸியாக வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை இது வேணுமோ அதை வந்துட்டு செய்யலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோ வந்துட்டு நாம என்ன இங்கே டிஃபைன் பண்ணி 10 ரோ வேணும், அதே போல் உங்களுக்கு அதே 10 காலம்ஸ் வேணும்னு சொல்லினா ஓகே கொடுத்தோம் என்ன செய்யணும், நோக்கி ஈஸியாக எடுத்துக்கொள்ள இருக்கும். ஓகே இதுவும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யலும், டேபிளையும் வந்துட்டு பாருங்க, டேபிளுக்கு நம்ம டேபிள் அதே போல் பிக்சர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா அதுக்கு லே அவுட் அண்ட் டிசைன் டெப் கொண்டு வந்து நமக்கு என்ன செய்யும், ஒட்டோவாக வந்துட்டு கிடைச்சிரும். ஓகே உங்களுக்கு டேபிளும் நான் எடுத்த ஞாபகம் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் செல்ல போகல, உங்களுக்கு டேபிள் அதே சேம் விஷயம் தான். இதை வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்றதெல்லாம் வெளியாக பார்த்துருக்கீங்க. ஓகே நமக்கு டிசைன்ஸ் வந்துட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனுக்கு எப்படி வேணுமோ அதே போல் பாருங்கள், ஹோவ் பண்ண போக்கில் ஒட்டோவாக மாறிட்டு போகுது. என்ன செய்யணும், இதில் டிசைன் எடிட்டை வந்துட்டு உங்களுக்கு நமக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் ஸோ இதில் எல்லாம் ஆல்ரெடி ஃபெமிலியர் தானே ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் சரி சொல்லுங்களேன். ஸோ ஏர்லியாக பார்த்து ஞாபகம் இருக்குதா யாருக்கும்? ஓம் சார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சார். ஓயா ஓகே ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யலாம், இதில் செல் டிலீட் பண்ணுறது பாருங்க, டிலீட் இந்த செல் பண்ணி வேர்ல்டுல வரது தானே சார் இதெல்லாம். எப்படி ரிப்பீட் பண்ணிடுமா கொஞ்சம், என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சார் இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்த வேர்ல்ட்ல பார்த்தோம் தானே சார், அந்த டேபிள் கிரியேட் எஸ் டேபிள் எஸ் கிரியேட் பண்றது. ஓயா நம்ம வந்துட்டு இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நாம திரும்ப டைம் கன்சியூம் பண்ண தேவையில்லை, நாம அடுத்தடுத்த இதில் வந்துட்டு என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ அதே போல தான் இதுலேயும் வந்துட்டு டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களோட இந்த எடிட்டிங் ஃபீச்சர் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு அதில் ஐடியாவெல்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். ரைட் அதே போல் ஷேப்ஸும் நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஐக்கன்ஸ் வந்துட்டு வேணும் சார் நம்ம என்ன செய்யலாம், ஆன்லைனில் இருக்கும். வேணும் சார் ஆட்டோவா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். மோஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் யாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன செய்யறதில்ல, யூஸ் பண்ணுறல. ஆனால் அப்படி செஞ்சோம்னா சொன்னா தான் என்ன செய்யும், நம்ம நம்மளோட அவுட்புட் ஒன்று நமக்கு சரியாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே ஸோ கவரேஜ் போதாதால கொஞ்சம் சுத்து. ஸோ எல்லா ஐக்கன்ஸும் வந்துட்டு வந்துட்டு என்ன செஞ்சிருக்காது, நமக்கு நம்மளோட மெஷினில் இருக்காது. சில ஐக்கன்ஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் தேடி எடுக்க வேண்டிய நல்ல பாட்டில் இருக்கீங்க. அந்த சமயத்தில் என்ன செய்யலாம், நாம் ஆன்லைனில் இருந்து எடிட் பண்ணி ஸோ டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக எட் பண்ணி கொள்ளையிலும். ஓகே இதை மாதிரி லோட் ஆஃப்
ஐக்கன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுல தேவையான ஐக்கனை வந்துட்டு என்ன செய்யலாம், நம்ம எடிட் பண்ணிக்கொள்ள. இப்போ நீங்க சம்டைம் என்ன சரி இதுன்னு சொன்னா என்ன செய்யும், இப்போ அழகா காட்டுறதுக்கு இப்படியான ஐக்கன்ஸையும் வந்துட்டு என்ன செய்யலாம், யூஸ் பண்ண இயலும். ரைட். அதே போல பாருங்க, 3D மாடல்ஸ் இருக்குது. அதுவும் வந்துட்டு என்ன செய்யும், ஆன்லைன்ல இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்யலும், டவுன்லோட் பண்ணி காட்டையிலும். இதெல்லாம் வந்துட்டு ஏன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம நினைப்போம் சும்மா வெறும் ஒரு படம் தானே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி இல்லை. நாம சும்மா டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோமேன்னு சொன்னா, நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஒர்க்குக்கு அதை யாரு பார்ப்பாங்க, அந்த உரிய லெக்சரரோ இல்லாட்டி அதில் இன்சார்ஜ் மட்டும்தான் பார்ப்பாங்க. பட் இது வந்துட்டு அப்படி இல்லை. நிறைய பேருக்கு முன்னுக்கு வந்துட்டு நாம என்ன செய்வோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அப்ப அது வந்துட்டு இப்போ ஒரு 30 பேர் இருக்காங்க சொன்னா, அவங்க 30 பேர் என்ன செஞ்சிருக்கணும், உங்களுக்கான அட்டென்ஷன் தரணும். ஸோ அந்த சமயத்துல வந்துட்டு உங்களோட ப்ரெசன்டேஷன் எவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதோ அப்ப வந்துட்டு அவங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, எங்கேஜ்டா இருக்க மாட்டாங்க. ஓகே. அந்த சமயத்துல இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குற இருக்க போக்குல பாருங்க, அவங்க பார்ப்பாங்க. அந்த அட்லீஸ்ட் இந்த இருக்கிற இமேஜஸ் சரி பார்ப்பாங்க, இந்த இருக்கிற விஷுவல் எய்ட்ஸ் சரி பார்ப்பாங்க. இப்போ நீங்க ஒரு டேபிள் ஒன்று போட போக்குல அந்த டேபிளுக்குள்ள என்ன இருக்குன்னு சரி பார்ப்பாங்க. வெறும் டெக்ஸ்டா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் வந்துட்டு பெருசா கண்டுகொள்ள மாட்டாங்க. ஓகே. ஸோ 3D மாடல் வந்து டவுன்லோட் பண்ண மிச்சம் டேட்டா கூட இறக்கிறதுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஓகே. அதே போல 3D இது வந்துட்டு நம்மளோட மெஷின்ல இருந்துன்னு சொன்னாலும் என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட் ஆட் பண்ணலாம். 3D மாடல்ஸ் வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு லார்ஜ் ஃபைல்ஸாக இருக்கும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே. ஸோ அதே போல பாருங்க, ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரெசன்டேஷன்ல தான் இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். பாருங்க, பிரமிட், லிஸ்ட் என்ன டைப்ல வேணுமோ என்ன செய்வோம் நாம இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி அதில் இருக்கிறது. ஓகே. ஒரு ப்ரோசஸ் டைப் அப்படின்றதெல்லாம் என்ன செய்யலும், நமக்கு காட்டி கொள்ளையிலும். பாருங்க. ஸோ என்ன செய்யலாம், இப்படியா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நமக்கு மேக்ஸிமம் இப்போ நீங்க இப்படி ஒரு இதை போட்டுவிட்டு நம்ம என்ன செய்வோம், இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. இதை ரீயூஸ் என்ன, ரீசைக்கிள் என்ன, ரீஃபர்பிஷ்னா என்னன்னு சொல்லி இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஹெட் ஒன்று போட்டு இப்படி பார்த்து செல்ல போக்கில் என்ன செய்யும், இப்படி ஆக்கி போகல, ஒரு விஷுவல் ஆக்கி போகல, இது என்ன செய்யும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ இதுகளுக்காக தான் இப்படியான ஃபீச்சர்லாம் வந்துட்டு ப்ரெசன்டேஷன் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும். வெறுமனே டெக்ஸ்டோட மட்டும் இருந்துன்னு சொன்னால் அது என்ன, தட்ஸ் நாட் பெட்டர் ப்ரெசன்டேஷனாக இருக்காது. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அப்பதான் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யல் மாதிரி இருக்கும். ஓகே. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்மார்ட் ஆடலாம். ஓகே. அதில் என்ன வெரைட்டிஸ் இருக்குதோ அது தேவையானது நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ண இயலும். அதே போல் பாருங்க, சார்ட் சார்ட்ஸ் இருக்குது. சார்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகே. வெரைட்டிஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. லைன் சார்ட் வேணுமா, இப்போ ஒரு இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்போ நீங்கள் 2 கம்பெனி எடுக்கிறீங்க, இல்லாட்டி 2 ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ண போறீங்கன்னு சொன்னா என்ன செய்வோம், இதில் வந்துட்டு எட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுவோம். இந்த வருஷத்தில் இப்போ ஒரு இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம், 3 கம்பெனியை வந்துட்டு எட் பண்ணலாம். ஓகே. எப்படி 3
பாருங்க நீங்க இங்க எட் பண்ண ஆட்டோவா என்ன செய்வீங்க மாறும் ரைட். ஓகே. இப்போ இதை வந்துட்டு நீங்க இப்படி ஒரு டேட்டாவை போட்டுட்டு உங்களோட ஆடியன்ஸுக்கு முன்னாடி சொல்லுவீங்க. அப்போ அவங்களுக்கு இதை பார்க்க போக்குல என்ன செய்யும் விளங்கும். இப்போ இந்த வருஷத்துல வந்துட்டு இது எப்படி போகுது, நாம இதுல இயர்ஸ் ஒன்றும் போடல. இப்போ இதுல வந்துட்டு என்ன செய்யலாம், இயர்ஸ் போட்டுவிடும். இதுல வந்துட்டு அதுல நம்பர்ஸை போடலாம். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு எப்பல்ன்ற ஒரு கம்பெனி இந்த வருஷத்துல வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வித்திருக்குது, அதோட மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ கூட இருந்திருக்குது. அதே போல சாம்சங்ன்ற ஒரு கம்பெனி வந்துட்டு அது எப்பலோட கொஞ்சம் குறையும். அது ஒரு பார்க்கலாம் ஷோமின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது வந்துட்டு அதோட குறையும். அப்படின்ற விஷயத்த என்ன செய்யலாம், விஷுவல் நீங்கள் நம்ம கொடுக்க போக்கில் ஆடியன்ஸுக்கு என்ன செய்யும், அது மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக இருக்கும். இதே இது நம்ம வெறும் டெக்ஸ்டாக கொடுத்தோன்னு வைப்போமே. இப்போ உதாரணத்துக்கு இதுல எப்படி இருக்குது, இதுல வந்துட்டு நீங்க இப்படி அடிக்கி இப்படி ஒரு இதை கொடுத்துட்டோ இதுல வந்துட்டு நீங்க டைப் பண்ணிருக்கீங்க 2018ஆம் ஆண்டு ஆப்பிள் வேல்யூ வந்துட்டு 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே போல இப்படி கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது அடிக்காது. இதே இது நீங்க ஒரு இப்படி ஷார்ட் ஒன்ல போட்டு காட்டணும்னு சொன்னா அப்போ அவங்களுக்கு விளங்கும் இது ரெண்டு எல்லாத்துக்கும் முடியான வித்தியாசம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், ஸ்ட்ரைட்டா ஒரு விஷுவலா பார்க்க போகல என்ன செய்யும், அவங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். அப்போ அந்த சமயத்துல சார்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பாருங்க அதுலேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. பார் சார்ட் இருக்குது, ஏரியா மேப் அப்படின்னு சொல்லி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல என்ன செய்யணும், நாம யூஸ் பண்ணி கொள்ள இயலும். ஸோ அடுத்தது பார்ப்போம் நம்ம கொஞ்சம். பாருங்க நம்ம இதுல வந்துட்டு இன்னும் முக்கியமா சில விஷயம் பார்ப்போம். நம்மளோட ஸ்லைட் பார் ஸ்லைட்ல வந்து ஸ்லைட்டை ப்ரிவியூ பண்ற ஏரியா தான் இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல இருக்கிறது. பாருங்க ஸ்லைட் நம்பர் எல்லாமே என்ன செஞ்சிருக்குது நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க 14 ஸ்லைடு இருக்குது. அதே போல ஒவ்வொரு ஸ்லைட்லயும் வந்து நம்பர் இருக்குது. இது என்ன செய்யலாம் உங்களுக்கு, இந்த இருக்கிற 14வது இருக்கிற ஸ்லைட் வந்துட்டு உங்களுக்கு 12வது வேணும் ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ண ஈஸி.